மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. சேட்டன் சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. சேட்டன் சொன்னது எல்லாமே சரிதான். அவன் மட்டும் கொஞ்சம் பொறுப்பா ஒரு நல்ல வேலைக்கெல்லாம் போயிருந்தா கண்டிப்பா சேட்டன் அவனை வேண்டான்னு சொல்லியிருக்க மாட்டான். அவன் இப்படி வேலைக்கெல்லாம் போகாம கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருந்தா யாருக்கு தான் அவனை பிடிக்கும்? வேலை இல்லாத ஒருத்தனுக்கு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா எந்த அண்ணனா இருந்தாலும் வேண்டான்னு தானே சொல்லுவான். அதை தானே என் அண்ணனும் பண்ணான். சேட்டன் மேல எந்த தப்பும் இல்லை, எல்லா தப்பும் அவன் மேலதான். என்னை லவ் பண்றேன், நான் கிடைக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லுவான். அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அரியர் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு நல்ல வேலைக்கு போன சொன்னா கேட்காமையா போயிடுவான்? அவன் மட்டும் அரியர் எல்லாம் கிளியர் பண்ணி ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டா அப்புறம் சேட்டன் கண்டிப்பா எங்க காதலுக்கு எதிர்ப்பு சொல்ல மாட்டான். இப்ப கூட அவனுக்கு ஒரு நல்ல வேலை இருந்திருந்தா சேட்டன் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொன்னதுமே இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவனுக்கே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பான். ஆனா அவன் இப்படி வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கிறதுனாலதான் சேட்டன் என் வாழ்க்கைக்காக இந்த கல்யாணத்தை எனக்கு பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறான். கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள அவன் அரியர் எல்லாம் கிளியர் பண்ண முடியாது. ஆனா எப்படியாவது ஒரு நல்ல வேலை அவன் ரெடி பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் சேட்டன்கிட்ட எப்படியாவது பேசி சேட்டன் மனசை மாத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். இதை பத்தி அவன்கிட்ட பேசணும். எதுவா இருந்தாலும் மீன் குழம்பு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். ஹாய் மின்னல். சேட்டா, நீ எதுக்குடா இப்ப இங்க வந்த? நான் வேற ஒரு விஷயத்துக்காக தான் வந்தேன். ஆனா வந்ததும் அக்காவோட மீன் குழம்பு பார்த்ததும் நாக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த விஷயத்த பாத்துக்கலாம்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் டைம் கூட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அடச்சி பிராண்டா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாடா? வெக்கமா? ஏன் அக்கா வச்ச மீன் குழம்பு சாப்பிடுறதுக்கு எனக்கு என்ன வெக்கம்? அதுலயும் என் அக்கா வச்ச மீன் குழம்பு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? என் அக்காவோட மீன் குழம்பு சாப்பிடவே முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன். ஆனா நல்ல வேலை, என் செல்ல குட்டி மீன் குழம்பு மீன் வறுவல்னு தட்டுல போட்டு எனக்காக எடுத்து வச்சிருக்க. தேங்க்ஸ் செல்லம், மாமா சாப்பிட்டு வந்துடுறேன். அதே நீ வருவேன்னு உனக்காக மீன் குழம்பு மீன் வறுவல்னு தட்டுல போட்டு வச்சு காத்திருக்கிறதுக்கு நான் என்ன உன் பொண்டாட்டியா? ஆமா, நீ என் பொண்டாட்டி தான். ஏன் அது கூட மறந்து போச்சா? வர வர உனக்கு மறதி அதிகமாயிட்டே வருது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு முதல்ல நான் சாப்பிட்டு தெம்பாய்க்கிறேன், அப்புறமா வந்து உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. இவனுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இன்னும் 1 மாசத்துல எனக்கு கல்யாணம். அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலை இல்லாம உட்காந்து மீன் குழம்பு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சேட்டன் சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. இவெல்லாம் இந்த ஜென்மத்தில் திருந்த மாட்டான். ஆனா அப்படி இவனை திருத்தாம விடவும் முடியாதே. இவனுக்கெல்லாம் உரைக்கிற மாதிரி நல்லா சொன்னாதான் புத்தி வரும். கொட்டிக்க கொட்டிக்க நல்லா கொட்டிக்க. உனக்கு என்ன கவலை? அதான் காதலிச்சவ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி போயிட்டாலும் பரவாயில்ல. இப்ப புதுசா காதலிக்கிறதுக்கு ஒருத்தி கிடைச்சிட்டால, உனக்கு என்னடா கவலை? நல்லா கொட்டிக்க. ஷோ, அதை இன்னும் நீ மறக்கலையா? லூசு, அவ என் மாமா பொண்ணுடி. மாமா பொண்ணுதான். மாமா பொண்ணா இருந்தா என்ன? அதான் நீ அவளை லவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டியே. சொன்னா அப்படியே லவ் பண்ணிருவாங்களா? அது இந்த நிச்சயத்துக்கு நீ சம்மதிச்சிட்டன்ற கோவத்துல உன்னை வெறுப்பேத்துறதுக்காக தான் சும்மா அப்படியெல்லாம் பண்ணேன். ஆனா உன்கிட்ட அப்படியெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு தோணுச்சு. அதான் இப்ப கூட உன்னை சமாதானப்படுத்திட்டு போலான்னு தான் வந்தேன். சாரி ஐஷு, நீ இந்த நிச்சயத்தை பண்ணிக்கிட்டேன்னதும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தப்பதான் கண்டிப்பா நீ இதை விருப்பத்தோட சம்மதிச்சிருக்க மாட்ட. உன் குடும்பத்துக்காகவும் உன் அண்ணனுக்காகவும் தான் சம்மதிச்சிருப்பேன்னு தோணுச்சு. அதுலயும் எனக்கு இருக்கிற தைரியம் உனக்கு இல்ல. நீயே சரியான பயந்தாங்கோலி. எங்க உன் அண்ணன் திட்டிடுவானோ கோவப்பட்டுருவானோன்னு பயந்துட்டு மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியே சொல்றதுக்கு கூட யோசிப்ப. அதனால தானே என்ன லவ் பண்றேன்ற விஷயத்தையே உன் அண்ணன் கிட்ட சொல்றதுக்கு பயந்துகிட்டு இருக்க. என்ன லவ் பண்றேங்கிறதையே உன்னால உன் அண்ணன் கிட்ட சொல்ல முடியல. நீ அந்த அளவுக்கு பயந்தாங்கோலி. அப்புறம் எங்க இருந்து நீ உன் அண்ணன் ஏற்பாடு பண்ண நிச்சயத்தை வேண்டான்னு சொல்லி தடுத்து நிறுத்த போற? நீயே பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நிச்சயத்துக்கு சம்மதிச்சிருப்பேன்னு எனக்கு அதுக்கப்புறமா தான் புரிஞ்சுது. அதான் உன் மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் தான் யோசிச்சு முடிவு பண்ணணும்னு தோணுச்சு. இப்போ உன் அண்ணனுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வேலை இல்ல, அடிதடி சண்டைன்னு ஊர்ல இருக்க பிரச்சனைக்கெல்லாம் போறேன். இதனால தானே உன் அண்ணனுக்கு என்ன பிடிக்கல. அதனால தானே அன்னைக்கு நான் என் மாமாவையும் அம்மாச்சியும் மரியாதையா கூட்டிட்டு வந்து பொண்ணு கேட்டப்ப கூட உன் அண்ணன் என் தங்கச்சி இந்த மாதிரி ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. இப்ப நான் எந்த சண்டைக்கும் போகாம எந்த பிரச்சனைக்கும் போகாம பொறுப்பா ஒரு வேலைக்கு போனா உன் அண்ணனுக்கு என்ன பிடிக்கும்ல. அப்ப நான் உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உன் அண்ணன் கிட்ட வந்து கேட்டா அவர் சம்மதிப்பாருல்ல. இவனா இவ்வளவு பொறுப்பா பேசுறான், நம்ப முடியலையே. நம்ம இவங்கிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சோமோ அதையெல்லாம் இவனே சொல்றான். ஹோய், என்ன இதெல்லாம் தானே நீ என்கிட்ட பேசணும்னு நினைச்ச? நீ என்ன லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப கூட நீ உன் வாயை திறந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்லல. நீ மட்டும் இப்ப நான் உன்னை லவ் பண்றேன்டா, எனக்கு உன் கூட சேர்ந்து வாழணும், நீ ஒரு நல்ல வேலை ரெடி பண்ணி என் அண்ணன் கிட்ட வந்து பொண்ணு கேளுன்னு சொன்னா நான் என்ன முடியாது நான் சொல்லுவேன்? நீ எனக்கு கிடைக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்டி. ஆனா நீ ஒரே ஒரு தடவை
என்னை லவ் பண்றேன்னு சொன்னா மட்டும் போதும். சொல்லுவியா மின்னல்? நான் உன்னதான் லவ் பண்றேன், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு என் சேட்டன்கிட்ட சொல்லிட்டேன். ஏய், என்ன சொல்ற? நிஜமாவா? அதே. ஏ மின்னல், எடா விடு, யாராவது வந்துருவாங்க. யாரும் வரமாட்டாங்க. பயந்தாங்குழி, எப்படி உன் அண்ணன்கிட்ட என்ன லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சு? அது எங்கனையோ வந்துச்சு, நீ என்ன விடு. விட முடியாது. என்னை லவ் பண்ணலன்னு சொன்னப்பவே நான் உன்னை விட மாட்டேன். இதுல தைரியமா உன் அண்ணன்கிட்ட என்ன லவ் பண்றேன்னு சொல்லியிருக்க, எப்படி விடுவேன்? ஐயோ, அதுக்குன்னு இப்ப விடு, யாராச்சும் வந்துரும். யாரும் வரமாட்டாங்கடி. என் மின்னல், உன் அண்ணன்கிட்ட தைரியமா என்ன லவ் பண்றேன்னு சொன்னல, உன் வாயிலிருந்து அந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்காக என்ன லவ் பண்றேன்னு என் கண்ணை பார்த்து சொல்லுவியா? அது ப்ளீஸ் மின்னல், ஒரே ஒரு தடவை சொல்லு. நான் உன்னை லவ் பண்றேன். ஐ லவ் யூ சிவா. மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே, ஓ லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே, உன் வார்த்தை தேன் வார்த்ததே, மௌனம் பேசியதே, குளிர் தென்றல் வீசியதே, ஏழை தேடிய நாளினி என் காதல் தேவதையே. எடா, என்ன பண்ற, விடு. என் மின்னல், இந்த ஒரு வார்த்தையை உன் வாயிலிருந்து கேட்கறதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ சரி, அதான் சொல்லிட்டு நீ விடு. விட மாட்டேன். நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லும் போதே என்னால் உன்னை விட முடியாது. இப்போ நீ என்ன லவ் பண்றேன்னு வேற சொல்லிட்ட, எப்படி விடுவேன்? ஐயோ, யாராச்சும் வந்துருவாங்க, விடு. ஏ, யாரும் வரமாட்டாங்க. என் மின்னல், நான் வந்ததும் உன் மச்சத்தை பார்த்ததுமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லாம உன்னை கிஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால தான் இவ்வளோ நாள் உன்னை கிஸ் பண்ணாம இருந்தேன். ஆனா இப்போதான் நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் என்னடி? எடா வேண்டாம். ப்ளீஸ் மின்னல். குளிரும் பனியும் என்னை சுடுதே சுடுதே, உடலும் உயிரும் இனி தனியே தனியே, ஓ காமன் நிலவே என்னை ஆளும் அழகே, உறவே உறவே இன்று சரியோ பிரிவே, தீயாகினால் நான் மழையாகிறேன், நீ வாடினால் என் உயிர் தேகிறேன். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? ஹலோ கிளி பேராண்டி, ராத்திரி இம்புட்டு நேரம் ஆயிட்டு எங்களே இருக்க? எப்பதான் நீயா? நான் இங்க ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன், நான் வர கொஞ்சம் நேரமாகும். வெய் கிளி, என்னலயும் முக்கியமான வேலை. உன் பொண்டாடி இங்க வயிறு வலிக்குதுன்னு கிடந்து துடிச்சுக்கிட்டு கிடக்கா, நீ எங்களே இருக்க? சீக்கிரமா வீட்டுக்கு வாழே. என்னது, கையலுக்கு வயிறு வலியா? என்ன சப்பதா? கிளி, நீ எல்லாம் ஒரு புருஷனாலே பொண்டாடிக்கு வயிறு வலியில துடிக்கிறான்னு சொல்ற, போன்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. வீட்டுக்கு வாழே முதல்ல. ஐயோ சரி, அப்பதான் நீ கையில பாத்துக்க, நான் இப்பவே வந்துடுறேன். ஐயோ, இவனை வேற இன்னும் காணுமே. இல்ல, இதுக்கு மேல இங்க நிக்க முடியாது. நம்ம போயிட்டாலும் யாராவது வந்தா இவன் மாட்டிக்குவான். பேசாம நம்ம விசில் அடிச்சுட்டு கிளம்பிடலாம், அவன் வந்து சேரட்டும். என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, ரொம்ப நேரம் ஆகுதுல, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? இரு, எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ, பேசுறதுலாம் நாளைக்கு பேசிக்கலாம். யாராவது வந்துருவாங்க, நான் போறேன். எங்க போற? இரு, இந்நேரத்துக்கு எல்லாரும் தூங்கிருப்பாங்க, யாரும் வரமாட்டாங்க. இரு. ஏ வேணாண்டி, சொன்னா கேள்றி, மாட்டிக்குவோம். ஏடா, நான் தான் இரு பேசணும்னு சொல்றேன்ல. ஐயோ சரி, சீக்கிரமா சொல்லுடி, என்ன பேசணும்? அதான் நீ பேச வேண்டியதெல்லாம் நானே சொல்லிட்டேனே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் இருக்குல்ல, அதுக்குள்ள நான் ஏதாவது பண்றேன்டி. நான் பேசணும்னு சொன்னது அது இல்ல. பின்ன வேற என்ன? அந்த பூஜா எதுக்காக உன்னை மாமான்னு கூப்பிடுறா? என்னது? அந்த பூஜா எதுக்காக உன்னை மாமான்னு கூப்பிடுறான்னு கேட்டேன். ஐயோ, இதுதான் முக்கியமான விஷயமா? ஏய், அவ என் மாமா பொண்ணுடி. மாமா பையனை மாமான்னு கூப்பிடாம பின்ன என்ன கோமானா கூப்பிட முடியும்? என்ன காமெடியா? எனக்கு சிரிப்பு வரல. உனக்கு சிரிப்பு வரலன்னா வீட்டுக்கு போய் சுட்டி டிவி பாரு, சிரிப்பு வரும். யாராவது பாத்துருவாங்கடி, நான் போறேன் போ. சரி, நீ
ஐயோ என்னடி உன் பிரச்சனை? சக்தி வேற விசில் அடிச்சுட்டா, நான் போகணும்டி. விசிலோ? எந்த விசில்? அது உனக்கு புரியாது, அது எங்களுக்குள்ள. அதை விடு, உனக்கு என்னதான் பிரச்சனை சீக்கிரமா சொல்லு, நான் கிளம்புறேன். அதான் சொன்னனே, அந்த பூஜா ஏன் உன்ன மாமான்னு கூப்பிடுறா? ஏன் மாமா பையனை அண்ணனு கூப்பிடக்கூடாதா? மாமான்னு தான் கூப்பிடணுமா? மாமா பையனை எப்படி அண்ணன்னு கூப்பிடுவாங்க? மாமா பையனை மாமான்னு தாண்டி கூப்பிடுவாங்க. அதுதான் ஏன்னு கேக்குறேன். மாமா பையனா இருந்தாலும் நீ அவளுக்கு அண்ணன் மாதிரி தானே, அப்ப அண்ணன் தானே கூப்பிடணும். எங்களோடதுல எல்லாம் மாமா பையன், சித்தி பையன், சித்தப்பா பையன், பெரியப்பா பையன் எல்லாரையுமே அண்ணன்னு தான் கூப்பிடுவோம். ஹேய், அது எப்படி மாமா பையனா அண்ணன்னு கூப்பிடுவாங்க? எங்களோடதுல எல்லாம் மாமா பையனா மாமான்னு தாண்டி கூப்பிடுவாங்க. அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு தெரியும். தமிழ்நாட்டுல புருஷனை தான் மாமான்னு கூப்பிடுவாங்க. ஏன் இப்போ என்னோட அமுதாக்கா கூட கதிர் மாமாவை தானே மாமான்னு கூப்பிடுறாங்க. ஆமா, புருஷனை மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனா மாமா பையனையும் மாமான்னு தாண்டி கூப்பிடுவாங்க. என் அக்காவுக்கு கதிர் மாமா மாமா பையன் தானே, அதனால சின்ன வயசுல இருந்தே மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. சரி, ஆனா புருஷனையும் மாமான்னு தானே கூப்பிடுவாங்க. அப்ப அந்த பூஜை எதுக்கு உன்ன மாமான்னு கூப்பிடுறா? ஒழுங்கா இதுக்கப்புறம் அவகிட்ட என்ன மாமான்னு கூப்பிடக்கூடாது, அண்ணான்னு தான் கூப்பிடணும்னு சொல்ற. அது எப்படி மாமா பையனா அண்ணான்னு கூப்பிட சொல்ல முடியும்? ஓ, அப்ப உன்ன மாமான்னு கூப்பிடுறது உனக்கே குளுகுளுன்னு இருக்கு, அதனாலதான் சொல்ல மாட்டேங்கிற. அடிச்சி, அப்படியெல்லாம் இல்லடி. பின்னடா, ஒழுங்கா அவகிட்ட உன்ன அண்ணான்னு கூப்பிட சொல்ற. அப்படி அவ உன்ன அண்ணான்னு கூப்பிடாம மாமான்னு கூப்பிட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் உன்ன அண்ணான்னு கூப்பிடுவேன். என்னது, அண்ணான்னு கூப்பிடுவியா? அதே சேட்டா. ஏய் வேண்டாம். இவ்வளவு நாள் என்ன வெறுப்பேத்தினதெல்லாம் ஓகே, ஆனா அண்ணானெல்லாம் கூப்பிட்டு என்ன வெறுப்பேத்தினா அப்புறம் நான் செம்ம காண்டாயிருவேன் சொல்லிட்டேன். அங்கே தாண்டா கூப்பிடுவேன். இதுக்கப்புறம் அவ உன்ன அண்ணான்னு கூப்பிடுறத நான் கேட்கற வரைக்கும் நான் உன்ன சேட்டான்னு தான் கூப்பிடுவேன். சரியா சேட்டா? ஐயோ அல்லா, இத கேட்கும் போது எனக்கு காதெல்லாம் வலிக்குது. ஏய், இதுக்கப்புறம் என்ன அண்ணான்னு கூப்பிட்ட அங்கன்னு தான் கூப்பிடுவேன். அந்த பூஜா நின்ன அண்ணான்னு கூப்பிடுற வரை இனி நான் உன்ன சேட்டான்னு தான் கூப்பிடுவேன். சேட்டா சேட்டான்னு தான் கூப்பிடுவியா? அது எங்க கூப்பிடு. சேட்டா. எடா விடு. இதுக்கப்புறம் என்ன சேட்டான்னு கூப்பிட்டா உனக்கு இதான் பனிஷ்மெண்ட். இனி என்ன சேட்டான்னு கூப்பிடுவ. புத்த மழை இங்கு கொட்டி தீராது, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ. கையல், என்னாச்சு கையல்? அப்பதான் உனக்கு வயிறு வலின்னு ஃபோன் பண்ணி சொல்லுச்சு. அது சக்தி. என்ன வயிறு வலி தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுச்சு. என்னாச்சு கையல்? ரொம்ப முடியலையா? ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? ஐயோ சக்தி, ஹாஸ்பிட்டலுக்கு வேண்டாம். என்ன கையல், ரொம்ப முடியலன்னு அப்பதான் சொல்லுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போலனா வேண்டாங்கிற. என்னாச்சு கையல்? ஏன் திடீர்னு வயிறு வலி? சாப்பிட்டது ஏதாவது ஒத்துக்கலையா? இல்ல சக்தி, அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன, திடீர்னு வயிறு வலிக்குதுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கணும் கையல். பார்க்காமல விடக்கூடாது. நீ வா, நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம். மணி வேற 11 ஆச்சு. இந்நேரத்துல டாக்டருங்க இருப்பாங்களான்னு தெரியலையே. சரி, டாக்டருங்க இல்லைன்னா பரவாயில்ல, நர்ஸுங்களாவது இருப்பாங்கல்ல. வயிறு வலினா என்ன எதுன்னு பாப்பாங்க. வா, போய் பார்த்துட்டு வரலாம். ஐயோ இருங்க சக்தி, பதறாதீங்க. எனக்கு வயிறு வலி எல்லாம் எதுவும் இல்ல. வயிறு வலி இல்லையா? அப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி நீ வயிறு வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுச்சு. ஐயோ சக்தி, அது அப்பதான் என்கிட்ட நீங்க என்ன வீட்டுக்கு வரலன்னு கேட்டாங்க. நான் இன்னும் வரலன்னு சொன்னேனா? அதான் மணி 11 ஆகுது. இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வராம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இப்ப நான் ஃபோன் போட்டு சொல்றதுல எப்படி பதறி அடிச்சிட்டு ஓடி வருவான் பாருன்னு சொல்லி என்கிட்ட போனை வாங்கி உங்ககிட்ட எனக்கு வயிறு வலின்னு சொன்னாங்க. ஆனா அப்பதான் சொன்ன மாதிரியே பதறி அடிச்சிட்டு ஓடி வந்தீங்க சக்தி நீங்க. அப்போ உனக்கு வயிறு வலி இல்ல. நான் சீக்கிரமா வீட்டுக்கு வரணுன்றதுக்காக நீயும் அப்பத்தாவும் சேர்ந்து போய் சொல்லி ஃபோன் பண்ணி என்ன வர வச்சிருக்கீங்க. ஆமா சக்தி, அப்பவும் அப்பதான் சொன்னாங்க உனக்கு வயிறு வலின்னு சொன்னா பதறி அடிச்சிட்டு ஓடி வருவான்னு. ஆனா நான் சொன்னேன் அவருக்கு ஒன்னும் என் மேல பாசமே கிடையாது, அவரெல்லாம் உன பதறி அடிச்சு ஓடி வர மாட்டாரு. எனக்கு வயிறு வலின்னு சொன்னா கூட நீங்க ஏதாவது மருந்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் வேலையை பாப்பாருன்னு சொன்னேன். ஆனா பரவாயில்ல சக்தி, எனக்கு வயிறு வலின்னு சொன்னதும் பதறி அடிச்சிட்டு ஓடி வந்துட்டீங்களே. அப்ப நிஜமாவே உங்களுக்கு என் மேல பாசம் இருக்கா? பின்ன பாசம் இல்லாம பாசம்லாம் நிறைய இருக்கு. எவ்வளவு இருக்குன்னு இப்ப காமிக்கிறேன் பாரு. அப்படியா? எவ்வளவு சக்தி? சக்தி என்ன, இந்த பாசம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? கேய், அப்பத்தாக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு அறிவு இல்ல. அதோட வயசுக்கு அது இப்படிதான் யோசிக்கும். ஆனா உனக்கு யோசிக்கிறதுக்கு புத்தி இல்ல. இவ்வளவு நிறைய வீட்டுக்கு வரணும், ஏதாவது முக்கியமான வேலையில இருப்பேன். வேலையை முடிச்சு நானே வீட்டுக்கு வர மாட்டேனா? சரி, நேரமாகி வீட்டுக்கு வரலன்னா போன் பண்ணி எங்க இருக்கீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா எதுக்கு போய் சொல்லணும்? அதுவும் என்னன்னு சொல்லணும்னு கூட விவசாய இல்ல. உனக்கு வயிறு வலியில நீ துடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? என்னாச்சும் ஏதாச்சும் பாதிரி அடிச்சுட்டு ஓடி வரேன்டி. வந்து கேட்டா எனக்கு வயிறு வலியும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. உங்களை சீக்கிரமா வர வைக்கிறதுக்காக போய் சொன்னு சொல்ற. இல்ல, என்ன சீக்கிரமா வர வைக்கிறதுக்காக உனக்கு வயிறு வலி தான் போய் சொல்வியா? ஐயோ இல்ல சக்தி, அது அப்பதான் சும்மா அப்படி சொன்னா நீங்க வருவீங்கன்னு சொன்னாங்க.
ஏய் வாய மூட்ரி. அப்பதான் சொன்னா உனக்கு எங்கடி போச்சா அறிவு? இல்ல வேற யாராவது உனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? ஐயோ ஏன் சக்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பதான் சும்மா விளையாட்டுக்கு தான் எனக்கு வயிறு வலின்னு ஃபோன் பண்ணி சொன்னா நீங்க உடனே வருவீங்கன்றதுக்காக அப்படி சொன்னாங்க. இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு ஏன் சக்தி நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? ஓ இது உனக்கு சாதாரண விஷயமா? உனக்கு வயிறு வலியில நீ தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அப்பதான் போன்ல சொன்னதும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாடி? என்னாச்சோ ஏதோச்சுன்னு பதறி போய் ஓடி வந்தேன்டி. வந்து பார்த்தா ஒண்ணும் இல்லைன்னா பல்ல காட்டுற. அப்ப எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும். சக்தி அப்பதான் சொன்னதுனால ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சக்தி. நீங்க இவ்ளோ கோவப்படுவீங்கன்னு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க சக்தி. மன்னிக்கிறதா? எனக்கு இருக்கிற டென்ஷன்ல ஒரு அடியோட விட்டனே நினைச்சு சந்தோஷப்படு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு போய் சொன்ன அடிச்சு பல்ல பேத்துருவேன். ச்சே உன்னால அவனை வேற தனியா விட்டு வந்துட்டேன். நீ மாட்டிக்கிட்டானா என்னன்னு வேற தெரியல. சக்தி அப்ப நீங்க உங்க ஃப்ரெண்ட் கூட தான் இருந்தீங்களா? ஃப்ரெண்ட் கூட தானே இருந்தீங்க. என்னமோ நீங்க முக்கியமான வேலையில இருந்து நான் கூப்பிட்ட மாதிரி இவ்ளோ டென்ஷன் ஆவீங்க. ஏய் எனக்கு இருக்கிற கோவத்துல நீ என்கிட்ட பேசிடாத சொல்லிட்டேன். ஒண்ணு வாங்குறது உனக்கு பத்தல, வாய திறந்துராத சொல்லிட்டேன். இல்ல அப்பதான் அவ பத்தி உனக்கே நல்லா தெரியும். வயசாக வயசாக அதுக்கு புத்தி எல்லாம் மழுங்கி போச்சு. அதுக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியாது. அது ஒரு ஐடியா கொடுக்குதுன்னு அதையும் கேட்டுக்கிட்டு நீ பண்ணிருக்க பாரு. இல்ல உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னு சொன்னா நான் எவ்வளவு டென்ஷன் ஆவன் கூட உனக்கு தெரியலையாடி. இதுல வேற அப்பத்தா கிட்ட நீங்க என்ன வேணா சொல்லுங்க, அவர் கூட என் மேல பாசமே இல்ல, அவர்லாம் டென்ஷனே ஆக மாட்டாருன்னு சொல்லியிருக்க. என் அறிவு கிட்டவில்லை, உன் மேல பாசம் இல்லாம அடி பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தேன். ஆனா நீ சொன்ன மாதிரி நான் வந்திருக்க கூடாது. அப்பதான் உனக்கு புத்தி வந்திருக்கும். இனி வரமாட்டேனே. இனி உண்மையாவே நீ வயிறு வலின்னு போன் பண்ணாலும் நான் வரமாட்டேன்டி. என்னமோ பண்ணு. இன்னவ ரூமுக்கு வராம என்ன பண்றா? ஐஸ்வர்யா அம்மா. ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? டேய் போர்க்கி நீ எப்படி இங்க வந்த? ஐயோ அம்மா அது நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கம்மா. ஏய் என்னடி சொல்ல போற? வேற ஒருத்த கூட கல்யாணம் நிச்சயமாகி இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் நடக்க போகுது. இங்க இவனோட கொஞ்சம் கொலையாகிட்டு இருக்க. அத கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதான் ஐஷுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அவளே சொல்றாள்ல. டேய் போர்க்கி யாருக்கு யாருடா அத்தை? என்ன அத்தைன்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு என்ன உரிமைடா இருக்கு? இல்ல எங்க உன் அக்கா அவதான் என் தம்பி என்னமோ பெரிய உத்தம புத்திரன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அந்த உத்தம புத்திர இப்ப மொட்டை மாடி ஏறி குதிச்சு வந்து என் பொண்ணுகிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவ வந்து பாக்கட்டும். எங்க அவ? ஐயோ அம்மா வேண்டாம்மா. அன்னிக்கிட்ட என்ன சொல்ல வேண்டாம். சொன்னா அண்ணி வருத்தப்படுவாங்க. வருத்தப்படட்டும். இப்படி ஒரு கேடு கட்ட வந்து தம்பியா வச்சிருக்கிறதுக்கு அவ வருத்தப்படணும்டி. அது மட்டும் இல்ல இவன் என்ன பொறுக்கித்தனம் பண்ணாலும் மச்சான் மச்சான் இவன் மேல நம்பிக்கை வச்சதுக்கு இவன் எப்படிப்பட்ட கேடு கட்டவேன்னு என் மகனுக்கும் தெரியட்டும். அவனே இப்ப கூப்பிடுறேன். இவன் எப்படிங்கிறது உயிரோட இந்த வீட்டை விட்டு வெளியே போறான்னு ஞானம் பாக்குறேன். டேய் அன்பு அன்பு இங்க வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன்.